எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை பாய்ஸ் வந்துட்டோம். நான், லாக்கூல், முதலாளி, மட்டு எல்லாரும். எந்த மேட்ச் அப்படின்னா ஆர்சிபி வர்சஸ் டிசி சின்னசாமியில். ஆர்சிபி வந்து ஏற்கனவே வெளியெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. வான்கடை அந்த ராஜுபாய் அடிச்சிட்டாங்க, மதுரையில் முத்துப்பாண்டி அடிச்சிட்டாங்க, சேப்பாக்கில் போய் ஒருத்தரையும் அடிச்சிட்டாங்கன்னு நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க வீட்டில் ஒரு ஹோம் கேம் ஃபர்ஸ்ட் கேம் தோத்துட்டாங்க. இன்றைக்கி ரெண்டாவது கேமும் தோத்துட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி டிசி ஸ்டில் அன்பீட்டன் இன் திஸ் டோர்னமெண்ட். 4 out of 4 வின்ஸு. நேற்றே நம்ம ப்ரிவியூவில் சொன்னது அவங்களே நம்பியிருக்க மாட்டாங்கன்னு. பட் தே ஹாவ் ஒன் கிரெடிட் டு தம். கடைசியில் ஒரு கன்வின்சிங் வின்னாகவே போயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு சில டாக்கிங் பாயிண்ட் சொல்லிடுறேன், அப்புறம் வில் டேக் இட் ஃப்ரம் தேர் ஆன். ஃபஸ்ட்டு வந்து ஃபில் சால்ட் எக்ஸ்ட்ராடனரி ஆடினார். ஏதமாக பிளிஸ்டரிங் ஸ்டார்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி ரன் அவுட் ஆகிட்டார். திஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹேப்பன் ஆகுது. ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் இஸ் மிஸ்டேக். அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்லிப்பும் ஆகிட்டார். ஸோ அது ஒரு க்ரூஷியல் இது வந்துட்டு அந்த பாயிண்ட்ல. அக்சர் பட்டேல் தேவையில்லாமல் அந்த பவர் பிளேயில் போட்டார் கோலிக்காகன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி தேவையில்லாமல் டெத்தில் போட்டார். அதுவும் தேவையில்லாத வேலை. அந்த போரை அவங்க ஸ்டார்க் கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி மோஹித் சர்மா கொடுத்துருக்கலாம். அவங்க தான் திருப்பி மொமெண்டம் வர ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு. ஸோ அதுவும் ஒரு டாக்டிக்கல் இது டிசிக்கு. பட் ஸ்டில் அதனால அவங்க ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அந்த மொமெண்டம் டிம் டேவிட் வந்து அது வரைக்கும் வந்து பூனை மாதிரி இருந்தார், அப்புறம் புலியாக மாறிட்டார். ஸோ அந்த பாயிண்ட் ஒரு க்ரூஷியல் பாயிண்ட்டு. நேற்றுக்கு வந்து நம்ம பேசும்போதே சொன்னோம். என்னோட டாக்கிங் இது மேட்சப்ஸில் நான் சொன்னது வந்து ஹவு வெல் விப்ராஜ் நிகாம் வில் பவுல் டுடே வில் டிட்டர்மின் லாட் அப்படின்னு. விக்கெட்ஸ் குல்தீப் அதிகமாக எடுத்துருந்துருக்கலாம், மேபி ஈக்குவல் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் தென் விப்ராஜ் நிகாம் கெட்டிங் விராட் கோலி அப்படிங்கிறது வந்து செட் த டோன் ஃபார் தம் பிக் டைம். ஏன்னா இன்னைக்கு வந்து விக்கெட் வந்து நின்று வந்துச்சு. டிப்பிக்கல் சின்னசாமி விக்கெட் கிடையாது. எல்லாம் அக்ராஸ் ஆடின எல்லாருமே அவுட். இந்த பட்டிதார், இந்த டீமில் எல்லாருமே, இந்த ஓப்பனர்ஸ் எல்லாருமே அக்ராஸ் ஆடுறேன்னு அவுட் ஆனாங்க. கோலி இருந்திருந்தாருன்னா இன்னும் ஒரு +20 ரன்ஸ் வந்திருக்கும் கண்டிப்பாக. ஹி நோஸ் ஹவு டு பிளே. லைக் ராகுல் எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாரோ இந்த மாதிரி ஸ்லோ நின்று வர பிச்சிலெல்லாம் அவரும் நல்லா ஆடி இருப்பார். ஸோ அந்த விப்ராஜ் நிகமோட அந்த பிரேக் த்ரூ வந்து வெரி க்ரூஷியல். ஸோ இதெல்லாம் தான் சேஸ் பண்ணும்போது தேவையில்லாமல் விக்கெட் தூக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் தென் கேஎல் ராகுல் அண்ட் ஸ்டப்ஸ் ஷோட் த வே. ரொம்ப நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அண்ட் டிசிஆர் அன்பீட்டன். ஸோ இது என்னுடைய டாக்கிங் பாயிண்ட்ஸ். நீங்கள் மட்டு முதலாளி எல்லாரும் லாகுல்லாம் உங்களுடைய பாயிண்ட்ஸை சொல்லுங்கள். ஐ திங்க் இந்த சால்ட் அடிச்சதை பார்த்துட்டு இவங்க ரொம்ப இட்ஸ் 200 பிச் 210 பிச்சுன்னு நினைச்சு கோலிலாம் கொஞ்சம் ரொம்ப ஆக்சிலரேட் பண்ண ட்ரை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கமெண்ட்ரியில அப்படிதான் சொன்னாங்க. ஃபுல் ஆஃப் ரன் பிட்ச் ஃபுல் ஆஃப் ரன்ஸ் அப்படின்னாங்க. அப்படின்ட்டு அவரு ஃபால்ட் என்ன 3 ஓவர்ல இவங்கன்னா 53 வந்துட்டாங்க. ஸோ அதனால ரொம்ப ஐயோ அடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை பண்ணாங்களோ. ஃபர்ஸ்ட் அந்த பிச்சை கொஞ்சம் இன்னும் இது பண்ணிட்டு ஒரு 180 தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையா விளையாடிருந்தாங்கன்னா ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் க்ளோஸாக இருந்திருக்கும் மேட்ச்சு. அதான் நம்ம லாஸ்ட் டைமே சொன்னோம், பவர் பிளே எல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே அடிப்பாங்க, அக்ரெசிவ் ஆடுவாங்கன்னு. குல்தீப் வந்து அதாவது பத்திடாரும் ஒரு ஜிதேஷ் சர்மாவும் எப்படி வந்து டெல்லி ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். அதான் போனவன் நம்ம சிஎஸ்கேக்கு வந்து அந்த கேட்சை பிடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற அளவுக்கு பத்திதார் கேட்சை பிடிச்சாங்களே, அந்த மாதிரி நம்மளும் பிடிச்சிருந்தா இவ்வளோ ரன்ஸ் கம்மியாக தான் அடிச்சிருப்பாங்க. கேச்சஸ் தான் மேட்ரு. கேஎல் ராகுல் கேட்சும் இவங்க ட்ராப் பண்ணாங்க. அவருன்னு 7 ரன் இருந்தார் அப்ப. ஸோ அதான் அது ஃபீல்டிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியுது. கேச்சஸ் வின் மேட்சஸா? அதான் எக்ஸாக்ட் டோன் தான் சொல்ல வேணாம்னு பார்த்தேன். முதலாளி என்ன நினைக்கிறீங்க? இவங்க வந்து 20 ரன் அதிகமா அடிச்சிருந்தாங்கன்னா நீ கேஎல் ராகுல் செஞ்சுரி போட்டிருப்பாரு. நல்ல வேலை 7 ரன் அவுட் ஆயிருக்கு. அந்த வந்து அவ்வளவு பொறுமையா 38 7 ரன்ல அவுட் ஆகலாம் பார்க்க கூடாது. இல்ல he was 38 of 38 என்னமோ அப்படிதான் இருந்தாரு. சோ வந்து 20 ரன்ல அடிச்சிருந்தா அந்த மாதிரி பொறுமையா விளையாடி இருக்க முடியாது. they would have gone before that. இன்னும் they had 2 more overs. நீ அப்படிலாம் பொறுமையா அடிச்சாங்க. பட் அப்படி அதான் சொல்றேன், நீ they have to go aggressive before. அதாவது இப்ப வந்து கடைசி அந்த 3 ஓவர் அடிச்சாங்கல்ல எல்லாம் 20 ரன், யாஷ்தால் 23, ஹேசல்வுட் 20. அந்த மழை பெஞ்சதுனால பிச் ஈஸ் அவுட் ஆயிடுச்சு அந்த கடைசி 3 ஓவர். அது வரைக்கும் பால் வந்து பயங்கர மழைய பத்தி பேசுறாரு லாகோல். அதான் அவரு ஜாகிரபி வாதியாரு. இப்ப கொஞ்ச நேரம் சிம்பிள். அது வரைக்கும் பயங்கர ஹோல்ட் ஆயிட்டு இருந்துச்சு. யாஷ்தேல் அவ்வளவு சூப்பரா போட்டாரு. கடைசியில 20 ரன் கொடுத்து 23 ரன் கொடுத்தாரு கடைசி ஓவர். ஹேசல்வுட் 20 ரன் கொடுத்தாரு. சுயாஷ் சர்மா வந்து 16 ரன் கொடுத்தாரு கடைசி 3 ஓவர். அது வரைக்கும் மழை பெய்யல, பிச் பயங்கரமா ஹோல்ட் ஆச்சு. அவன் கேட்ச விடல, மழை பெஞ்சிருச்சு. அப்படி இருந்தாலும் பால் பிடிக்கல. இன்னும் 2 ஓவர் இருக்கு. இன்னும் 2 ஓவர் 20 ரன் அடிக்க மாட்டாரா?
30 அப்படி for அப்படி 3 நடக்காத 30 பேசு, for நடக்காத 3 பேசு. அதுதான் இதுல நடக்கிறதா One எப்படிண்ணே பேசுறேன். விளக்கு எரியும் அப்படிங்கிறாரு மட்டும். என்ன லாகுல் என்ன சொல்றீங்க? என்ன இதுல சொல்றீங்க? எப்படிண்ணே எரியுங்க ஆஹ் பெட்ரோமாஸ் இதுல எப்படி லைட்ல பளீர்னு எப்படிண்ணே எரியும் எரியும்? அப்படிங்கிறீங்க. ஆஹ் சரி, என் 163 அடிச்சாங்க, 163 அடிச்சாங்க. 168 சரி 164 அதான் சம்திங் லைக் தட். 163 அவர் கடைசி ஒரு ரன் இருக்கும்போது 6 அடிச்சார். 169 ஓகே. அடிச்சாங்க நினைக்கிறேன். ஸோ பத்தலை அப்படின்ட்டாங்க. சின்னசாமியில வந்து அடிச்சு முடிச்சுட்டு இது என்னோட இடம் அப்படின்னு காமிச்சு இப்படி ஏதோ பண்ணிட்டு போனாங்க. ஆமா, ஆமா அவர் ஆமா வந்து ஆக்ஷன்ல எடுக்கலன்னு கோவமா 14ல விட்டு ஆமா, போயிட்டாங்கன்னு. விட்டு போயிட்டீங்க, இது ஏன் இடம்டா அப்படின்ட்டாரு லாக்குல். அது நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. வந்த இடம் ஏன் காடு அப்படின்னு அவர் காமிச்சிட்டு போனாரு. முத்துப்பாண்டி கோட்டடா அப்படின்றாரு அவரு. ஆமா, பிளேயர் ஆஃப் தி மேட்ச் முத்துப்பாண்டியோட. நானே கூட சொல்லியிருக்காரு, திஸ் இஸ் மை ஹோம் கிரவுண்ட்னு சொன்னாரு. யாரு வெற்றி? இவர் பிரசன்டேஷன்ல அப்படியா? பிரசன்டேஷன்ல. ஆமா, ஓஹோ, நான் பாக்கல. ஆஹா. திஸ் இஸ் மை ஹோம் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு கோவத்தோட ஒரு இது ஃபீல் அதான் பண்ணி இது சொல்லியிருக்காரு. முத்துப்பாண்டியோட கோட்டடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நாளைக்கு வந்து அண்ணாவும் இந்த மாதிரி போட்டு இது என்னுடைய கோட்டடா அப்படின்னு காட்டுறாரான்னு பார்ப்போம். 3 மேட்சா அந்த கோட்டையில தான் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ வேற என்ன டாக்கிங் பாயிண்ட்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும்? இல்ல நீங்க சொன்ன மாதிரி இப்ப விப்ராஜ் நிகாம் வந்து நல்லா கன்சர்வேட்டிவா போட்டாரு. 4 ஓவர் 18 ரன். குல்தீப் யாதவ் நல்லா போட்டார். ஸோ எண்ட் ஆஃப் த டே இட் வாஸ் ஸ்பின்னர்ஸ் ரோல் தான். ஸ்பின்னர்ஸ் இவங்க நல்லா போட்டாங்க, தே கண்டெய்ன்டு. கடைசியில டிம் டேவிட் அடிக்காம இருந்திருந்தாருன்னா இட் மேட் ஈவன் பிகர் டிஃபரன்ஸ். அதுதான், டிம் டேவிட் அடிக்கிறதுக்கு பூனை மாதிரி பதுங்கிட்டு இருந்தாரு. டிம் டேவிட் என்ன பண்ணான்னு தெரியாம அக்சர் போட்டு கொடுத்தாரு. அடிச்சு ஃபாஸ்டா போட்டாரு, பேட்டுக்கு வர்ற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சு ஒரு மொமெண்டம் வந்துருச்சு. அடுத்த ஒரு முகேஷ் பாலையும் அடிச்சிட்டாரு அவரு. இந்த பக்கம் க்ரூனல் பாண்டியா அதே தப்பு தான் பண்ணாரு, அடிச்சு ஃபாஸ்டா போட்டாரு, நல்லா பேட்டுக்கு வந்து இவங்க அடிச்சிட்டாங்க. குல்தீப் வந்து பியூட்டிஃபுல்லா போட்டாரு, அதாவது நின்று வந்துச்சு. பட்டிதர்லாம் நல்ல பிளேயர் ஆஃப் ஸ்பின்னு சொல்றாங்க. ரொம்ப ஏர்லியா போயிட்டாரு ஷாட்டுக்கு. அவர் அவுட் ஆன பால் வந்து ரொம்ப ஏர்லியா ஷாட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பால் வந்து அடிச்சு அழகா மேலே போகுது. ஜிதேஷ் சர்மா இஸ் ஆல்சோ குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னு. அவரும் ஏர்லியாவே ஆடி முடிச்சிட்டாரு. 2 பேரையும் ஏமாத்திட்டாரு குல்தீப் சூப்பரா. ஸோ இன்னைக்கு 2 ஸ்பின்னர்ஸும் நல்லா பவுலிங் போட்டது. ஐ திங்க் தட் வாஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் போத் தி டீம்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ரெயின் அண்ட் கேச்சஸ். லாகோல் என்ன நினைக்கிறீங்க? கண்ணன் தேவன் டீ என்ன ஆயிடுச்சு? ஆறி போச்சா? கண்ணன் தேவன் டீ சூடு இறங்கிருச்சு. இப்ப என்ன ஆகும்? வண்டி திருப்பி பிக்கப் ஆயிருமா? வண்டி டீரெயில் ஆயிருமா? இல்ல பிக்கப் ஆகும் தான் நினைக்கிறேன். டீரெயில் ஆகிற அளவுக்கு அவங்க மோசம்லாம் இல்லை. அப்படியா? டீரெயில் ஆகி நிறைய டீம் பின்னாடி இருக்கு, அந்த அளவுக்கு மோசம் இல்ல. ஃபர்ஸ்ட் குட், அப்புறம் பேட், அப்புறம் அக்லின்னு போயிட போகுது லாகோல். அக்லி போறதுக்குள்ளாரே நிறைய இருக்கு, விடாமுயற்சியான டீம் எல்லாம் கீழே நிறைய இருக்கு. சரி, அது ஜிபியூன்னு ஒன்னே நீங்க லாகுல் எப்போ அந்த படத்தை பாக்குறாரோ அதுக்கப்புறம் நம்ம ஜிபியூ பத்தி பேச போறோம், நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடுவோம். அந்த லீடோட நம்ம போலாம். சரி, வேற என்ன பாசிட்டிவ்ஸ் டிசிக்கு இந்த மேட்ச்ல? டிசிக்கு வந்து கேஎல் ராகுல் தவிர எந்த பேட்ஸ்மேனும் இன்னும் 100 ரன் அடிக்கலன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணாமே 4 மேட்ச்ல 4 இது ஜெயிச்சிட்டாங்க. ஸோ எவ்வளோ நாள் இன்னும் ஜேஎஃப்எம் அவங்களால கேரி பண்ணுவாங்கன்றது பார்க்கணும். ஃபேஃபோட இன்ஜுரி ஒரு ப்ராப்ளம் தான், அவர் திரும்ப வந்தாலும் ஃபுல்லாக ஃபிட்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ மீன் அந்த ஷோல்டர் இன்ஜுரி ஆனது. ஸோ அந்த அபிஷேக் பொருளும் 2 மேட்ச் அடிச்சாரு 30-30ன்னு, அது 2 மேட்ச் வந்து சிங்கிள் டிஜிட்ஸு. அது கூட அவர் இல்ல. ஜேஎஃப்எம் வந்து ஒரு மேட்ச் ஐ திங்க் 32 பால் 38. ஜேஎஃப்எம் வந்து ரன் அடிக்கிற மாதிரியே தெரியல. அவர் அடிக்கிற அதான் ஒரு மேட்ச் வந்து அந்த ரொம்ப தடவை 38 ஆஃப் 32 பால்ஸ் அடிச்சாரு. அப்புறம் 0 1 7 அதே மாதிரி அவுட் ஆறாரு. மேத்யூ மார்டன் சொன்னாரு இந்த மேட்சுக்கு முன்னாடி, அது கோயிங் டு கிவ் ரன், மேனேஜ்மெண்ட் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்திருக்காங்கன்னு. சோ ஐ திங்க் இன்னும் 2-3 மேட்ச் விளையாடுவார் கண்டிப்பா. யார் சொன்னது வெற்றி மேட்சுக்கு முன்னாடி? மேத்யூ மார்டன், அந்த அசிஸ்டன்ட் கோச். ஓகே. இதே மாதிரி தான் ஹசி வந்து சொன்னாரு, திருப்பதி பேக் பண்ணுவோம் அப்படின்னு. அடுத்த மேட்ச் உட்கார வச்சாங்க. ஸோ வந்து அது சொல்றதெல்லாம் வந்து எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. பட் அதான் என்னடா இருந்தாலும் ஜெயிச்சிட்டாங்க. ஐ திங்க் அதனால தே வில் கோ வித் சேம் இதுன்னு நினைக்கிறேன். அப்படி மாத்தினாலும் யார் இருக்கா மாத்துறதுக்கு? டோனோவன் ஃபெரேரா கீழே வந்துட்டு மேல எல்லாரும் ஒரு ஸ்பாட் மேல. இப்போ கேஎல் ராகுல் வந்து இப்போ என்ன நம்பர் 4 விளையாடிட்டு இருக்காரு. ஈஸிலி கேன் கோ அப் அண்ட் டோனோவன் ஃபெரேரா கேன் கம் வித் தட். இன்னைக்கு கேட்ச் பிடிக்க ட்ரை பண்றப்ப அவர் ஷோல்டர்ல விழுந்தாரு. சோ அது இம்பாக்ட் என்ன நாளைக்கு தான் தெரியும். ட்ரை ஒரு கேட்ச் பட் உடனே பேட்டிங் வந்தாரு, அது பாசிபிளா? இல்ல அதான் நான் அதான் பார்த்தேன். வேற அவரு கடைசி வரைக்கும் ஃபீல்டு வரல, எக்ஸ்டர்னல் இன்ஜுரி அப்படின்றதுனால அலோட் பண்ணாங்க. ஆமா, அது ஓகே. நான் வெற்றியை கேக்குறது என்னன்னா, அந்த மாதிரி ஷோல்டர் இன்ஜுரி வந்து உடனே பேட்டிங் பண்ணிடலாமான்னு கேக்குறேன். பிசிக்கலி ஷோல்டர் இன்ஜுரி வந்து கபடி செமிஃபைனல்ஸே ஜெயிச்சாங்க. அப்புறம்
யோ Usually- நீ தமிழ் படத்தை பத்தி சொல்லிட்டு ஓ இருக்க. என்னடா நானும் கூட உண்மையாலுமே ஏதாவது இதுலன்னு பார்த்தேன். இல்ல அவன் ஏதோ கில்லி படம் எனக்கு அதான் சொல்லிட்டு இருக்கான். யூஸ்வலா அடிப்பட்ட உடனே வந்து ஸ்வெல்லிங் எதுவும் செட்டில் ஆகாது. நைட் ரெஸ்ட் பண்ண பிறகு செட்டில் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து they'll be able to assess better. ஸோ நாளைக்கு தான் உண்மையாவே தெரியும் என்னெல்லாம் நிலவரம். இதே அதுவும் மாதிரி வாய்ப்பு இருக்குன்றப்போ. ஆமா இந்த மாதிரி தான் ஹென்ரிக்கு வேர்ல்ட் கப் மேட் ஹென்ரிக்கு இந்த சாம்பியன்ஸ் புரியுது. அடிபட்டதுக்கு அப்புறம் வந்து கூட ஒரு bowling போட்டார், 2 ஓவர் போட்டாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி he couldn't make it to the final. கரெக்ட். ஸோ Got it. அதனால இப்போ பட் ஆனா இதுல டிஸ்லோகேட் ஆச்சா என்ன? டிஸ்லோகேட் ஆகல. பட் ஜேஎஃப்எம் திருப்பி ஐ மீன் டிராப் பண்றதுக்கு இப்போ அவரும் போயிட்டாரு இவரும் போயிட்டாருன்னா இப்ப டானன் ஃபெரரா மட்டும் வச்சு எப்படி விளையாடுறதுன்னு கேக்குறேன். ஏற்கனவே அவங்க ஹாரி ப்ரூக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணல, அப்படியே தானே ஓட்டிட்டு இருக்காங்க. ஆமா அவர் வந்து நான் இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் ஏன் சைன் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவர் ஒயிட் பால் கேப்டனாவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் பண்ணல. சரி, ஓகே. ஆர்சிபிக்கு இந்த மேட்ச்ல இருந்து என்ன, வாட் ஹேவ் தே லேர்ன்ட் கோயிங் ஃபார்வர்ட், வாட் வில் தே பி டூயிங், வாட் தே ஷுட் டூ நீங்க நினைக்கிறீங்க? திங்க் அந்த பிட்ச் வந்து பத்திதார் வந்து ஃபெல்ட் தட் டிடன்ட் ரீட் இட் ப்ராப்பர்லின்னு. பட் அது கொஞ்சம் சால்ட் வச்சு அவங்க எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. கோலி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், கொஞ்சம் காஷியஸா இருந்திருக்கலாம். மற்றபடி அவங்க பவுலிங் வந்து வாஸ் யூஸ்வலி குட். இன்னைக்கு ஹேசல்வுட் கொஞ்சம் கிளிக் ஆகல. பட் ஃபர்ஸ்ட் பவர் பிளே நல்லா பவுலிங் போட்டாங்க இன்னைக்கு. ஸோ அந்த மட்டும் சொன்ன மாதிரி இந்த ரெயின் இல்லாட்டி மேபி தே வுட் ஹவ் பீன் ஈவன் க்ளோசர் டுவர்ட்ஸ் தி எண்ட். ஸோ அண்ட் சுயாஷ் சர்மா இன்னைக்கும் லுக் டீசெண்டா போட்டாரு. ஐ திங்க் அவங்க என்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னா, சால்ட் பயங்கரமா அடிச்சிட்டாரு, பத்தியார் வந்து 7 பால்ல 1 பால் எடுத்தோன்னா அவர் எப்பயும் போல விளாடுறாரு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்போ கூட அவங்க பிச்சு நம்பல. பிச்சை நம்பலன்னா அவர் பத்தியார் எப்பயும் சும்மா ஸ்லோவா விளாடுறாருன்னு நினைச்சிட்டாங்க. பிச்சு ஸ்லோ அப்படின்றதுல பத்தியார் ஸ்லோவா விளாடுறாருன்னு நினைச்சிட்டாங்க. கோலி இன்னும் கொஞ்சம் கெஸ் பண்ணியிருந்தாருன்னா, பிச்சை கொஞ்சம் இது பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா விளையாடி இருப்பாரு. 18வது ஓவர் வரைக்கும் அவங்க 150 எல்லாம் வருவாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தது. அக்ஷர் பட்டேல் போட்டதுக்கு அப்புறம் தான் 150 வரும்னு அவங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஓகே. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் பெருசா டீம் சேஞ்சஸ் இருக்காதா ஆர்சிபில? அன்லைக்லி. ஒரே ஸ்பாட் படிக்கல் தான், பட் யாரும் பெருசா இல்ல. மனோஜ் பண்டகே வரைக்கும் விளையாடுனது இல்ல. அவரும் வந்து 2 மேட்ச் நல்லா விளையாடி இருக்காரு, 2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதெல்லாம் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. They will go with the same team mostly. ரசிக் சலாம் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா எல்லாரும்? யாரு? ரசிக் சலாம். சுயாஷ் சர்மா நல்லா போட்டார் 2 மேட்ச். ஐ டோன்ட் திங்க் he will come in. அண்ட் இப்போதைக்கு ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம்டு பிளேயர் அப்படின்னா அந்த டீம்ல வந்து படிக்கலோட அண்டர் பெர்ஃபார்ம் பிளேயர் வந்து லிவிங்ஸ்டன் தான். ஸ்ட்ரைக் ரேட் வைஸ் அண்டர் பெர்ஃபார்ம்ட் என்ன இன்கன்சிஸ்டன்ட் அவரு. சரி, அவர் எப்படி இன்கன்சிஸ்டன்ட்டா விளையாடுவாரு, பட் ஒரு மேட்ச் கூட பெருசா அடிக்கல. அதான் இன்னொன்னு வந்து 40 எதுவும் ஆயிடுச்சு. அதுதான் நான் கேட்க ட்ரை பண்றேன். இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, somebody like ஜேக்கப் பெத்தலுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். I don't think so. லிவிங்ஸ்டன் வந்து அவங்க ரொம்ப புகழ்ந்து சொல்லியிருப்பாரு ஆண்டி ஃபிளவர் முன்னாடியே. இப்பதான் வெற்றி சொன்னதுக்கு அவங்க சொல்றது ஒண்ணு, அதெல்லாம் செய்வாங்களா திருப்பதி? இந்த மேட்சுக்கு சொல்லல, இந்த மேட்ச் நம்ப முடியாது. நான் இந்த மேட்சுக்கு சொல்லல. சொன்னான் அவன் சொல்லாமலே லிவிங்ஸ்டனை பத்தி பேசிட்டு இருக்கான். இல்லடா, இந்த மேட்சுக்கு அடுத்தது சொல்றது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் முன்னாடியே சொல்றது they will give him a long rope. அவர் லிவிங்ஸ்டன் வந்து எங்க போனாலும் ஆண்டி ஃபிளவர் வந்து எடுக்கிறாரு. வந்து பஞ்சாப்ல கோச்சா இருக்கும் போது லிவிங்ஸ்டன் வாங்கியிருக்காரு. ஸோ he works with him. ஸோ அவர் இன்னும் ரொம்ப இது பண்ணுவார். அதெல்லாம் ஜேக்கப் பெத்தல் வந்து ஒரு ஜெனரேஷனல் பிளேயர்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு வந்து ஜேக்கப் பெத்தல் வந்து இப்போ he's now in the last 2 matches வந்து he's in the 15 சப்ஸ்டிட்யூட் இன்டர்நேஷனல் பிளேயர் சப்ஸ்டிட்யூட்டா இருக்காரு அவர். சோ இஸ் மேட்ச் ஃபிட்னா நினைக்கிறேன். பார்க்கலாம் அடுத்த மேட்ச் ஜெய்ப்பூர்ல உங்களுக்கு. ஸோ தே டிராவலிங் ஆர்சிபி. ஸோ ஜெய்ப்பூர்ல போய் சம்பவம் பண்ணுவாங்கன்னா இல்லையான்னு வில் இன் டீடைல் டிஸ்கஸ் பார்ப்போம். அது ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு. நடராஜன் ஃபிட் ஆகிட்டா ஐ திங்க் யூ ஷுட் வாக் இன் பிளேஸ் ஆஃப் மோஹித் சர்மா. ஸோ அதுவும் பார்க்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதுதான். வாட் எவர் வி குட் டாக். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்க பாய்ஸ், அதர்வைஸ் வி கேன் சைன் அவுட். ஆர்சிபி வந்து 3 நல்ல மேட்சஸ் அவே மேட்ச் ஜெயிச்சாலும் ஹோம்ல வந்து இன்னும் கிளிக் ஆகல. பட் ஹோம்ல வந்து யூஸ்வலா நம்ம சொல்லுவோம் ஹை ஸ்கோரிங்னு. 2 மேட்சுமே வந்து கொஞ்சம் பால் வந்து ஹோல்டப் ஆச்சு. ஸோ அதுக்கு வந்து அது வந்து இவங்க கேட்டு அந்த பிச் மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு வேணும் அப்படின்னு பண்றாங்களா? ஐ திங்க் தே ஹாவ் அ வெரி குட் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக். ஸோ இது நல்ல ஃபிளாட் பேட்டிங் ட்ராக்கே போகலாம் அவங்க என்ன கேட்டா. ஆமா, ஆனா பிட்ச் அவங்க சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி பிட்ச் அவங்க கேட்கற மாதிரி கொடுக்குறாங்களான்னு தெரியல.
பட் எனிவே இந்த மேட்ச் குவைட் நான் எதிர்பார்த்த மாதிரி டிசி ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் தே ஆர் குவைட் ஸ்ட்ராங் பொசிஷன் டு ஃபினிஷ் இந்த குவாலிஃபை டாப் 2 வித் ஜிடி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். So we'll be back with the review of tomorrow's match, CSK vs KKR at Chennai. Signing off, your Artis Corner.